நாட்டு நாய் மேலே பற்று இருந்ததுனால நான் கட்டுரை எழுதியிருக்கேன். எனக்கு அதே நாட்டு நாய் மூலமா எனக்கு இந்த 2025 பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிருந்தப்ப ஸோ யதார்த்தமாக நம்ம போகும்போது ஒரு நாட்டு நாய் வீட்டில் வளர்க்குற நாய் தான் கடிச்சிச்சு. அந்த நாய் நோய் கொண்ட நாயோ அந்த மாதிரிலாம் கிடையாது, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தான். அது என்ன மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 12 பேர் கடிச்சிருக்குது. இப்போ அந்த நாயை நம்ம யதார்த்தமாக அடித்து கொண்டோம்னா ஒரு அறிதல் புரிதல் இல்லாதவர்கள் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லி அது விமர்சனமாகவும் பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால முறைப்பிரகாரம் ஒரு நாட்டு நாயை நம்ம எப்படி ஒரு 10 பேர் மேலே கடிச்சிருக்கு எப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் முதல்ல நம்ம தொடர்பு இந்த மாதிரி ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் மேலே கடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க பார்த்திங்கன்னா நாயை இப்போ பிடிக்கிற தடை இருக்குது, ஸோ இப்போ பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம விவோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டு சைன் வாங்கிக்கலாம். அந்த நாயை கடைசி வரைக்கும் நம்ம சட்டத்திட்டங்கள் சரியாக இல்லை, நம்ம பண்ண முடியாது, அந்த நாயை எப்படி தான் சொன்னாங்க. நாய் வளர்க்குறவங்க வீட்லேயும் கேட்டு பார்த்தாச்சு, அவங்களும் அது எல்லாரும் கடிக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல, நீங்கள் வேணால் அதை எடுத்து போய் அடித்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ நாயை அடித்து கொள்ளுங்கிற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நாய் கடித்த பாதிப்பு என்னன்னு நம்ம சொல்கிறேன் அப்படிங்க. நாயோட கிட்டத்தட்ட 7-8 பல் ரொம்ப ஆழமாக ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு ஆழமாக கடிச்சிருச்சு. இதே இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக நம்மளை கடிச்சதே அந்த வழி தாங்க முடியல. அது ஸ்டேஜ் 1, 2, 3 தான். 1ங்கிறது லைட்டாக பல்லு பட்டது அப்படின்னா டிடி ஊசி மட்டும் போட்டால் போதும். இப்போ அதுலேயே 2 இருக்குது. அது 2வது தரம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக கடிச்சு லைட்டாக ரத்தம் கசையும், அதுக்கு டிடி ஊசி போட்டு வாரத்துக்கு ஒரு ஊசி சொல்லி ஒரு மாதம் ஊசி போட்டால் சரியாகிடும். ஸ்டேஜ் 3ன்னு ஒன்று இருக்குது, அது கடிச்சுன்னா பல்லு ரொம்ப ஆழமாக போய்ட்டு ரத்தம் அதிகமாக வரும். நம்ம என்ன பண்ணுன்னா அது பெட்டில் அட்மிட் ஆகணும். நம்ம ஓகேவா, நோய் வராமல் இருக்கணும்னா பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு 3rd ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணால் லோக்கலில் இருக்க அரசு மருத்துவமனையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பஞ்சாயத்தில் திரும்ப அரசு ஜிஹெச்சுக்கு போகிறோம். அங்கே போகிறோம்னா ஒரு இன்ஜெக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா சோப்பு பூச்சி அந்த நாய் கடிச்ச பல்லு பட்டிக்கிறது கழுவுன்னு சொன்னாங்க, கழுவியாச்சு. அடுத்தது ஒரு 5 ஊசி போட்டாங்க. 5 ஊசிலாம் ரொம்ப கொடுமையான வழியாக இருந்துச்சு. ஸோ அந்த 5 ஊசி போட்டதுக்கப்புறம் அடுத்தது வாரத்துக்கு ஒரு ஊசி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 15 ஊசி மாரி நம்ம ஒரு மாதம் 2 மாதத்தில் போட்டோம். சரி, நம்மளால் நம்ம வயசில் நம்ம தாங்கிக்க முடியும். இப்போ அதே 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைய கிடச்சிச்சின்னா குழந்தைய கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வளர்க்குறவங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் அனுப்புவாங்களா, மருத்துவமனை கழிச்சிட்டு ஊசி போடுவாங்களா, இப்போ குழந்தைய எப்படி வளர்க்குறது? அதனால் குழந்தை வெடிக்கிறவங்கிறத எமோஷனல் அந்த டிவி வச்சு கூட பேசுகிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, இப்போ கிராமங்கள் நகரங்கள்லாம் வேலைக்கு போவாங்க. ஸோ மாத சம்பளம் வரல அப்படின்னா அடுத்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி கூலிகளெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நாய் கடிச்சிச்சுன்னா 2 மாதம் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரு மூடத்தோட தொழிலாளி அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் அந்த நாட்டு நாய்ங்கிறது அது வேணாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறவங்க எதிரான அந்த நாய் இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் அவங்க சொல்கிறத கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியில் பேசணும். அவர்கள் எதிரானவர்கள் என்பது கூட இந்த பண்ணை வீட்டில் இருக்கிறவங்க, சொகுசுக்காரில் வரவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் நாய் மேலே பட்டு இருக்கிற மாதிரி கருணை இருக்கிற மாதிரி பயங்கரமாக பேசுனாங்க. அதுவும் தவிர நம்ம என்றைக்குமே ஒரு விவாத நிகழ்ச்சியிலையோ ஒரு பொதுவெளியிலையோ ஒரு பொது கருத்து நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அது சார்ந்த புத்தகங்கள் படிக்கணும், இல்லை அது சார்ந்த அனுபவங்கள் உள்ளவர்களை பேசி கலந்தாலோசித்து களத்தில் போய் ஆய்வு செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு பொதுவெளியில் பேசும்போது தான் நம்ம எந்த பக்கம் அந்த 2 பக்கத்தில் எந்த பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம தன்மையான மனிதராக பொதுவான மனிதராக பேச முடியும். அந்த மாதிரி ஆய்வு செய்கிறது தான் தொகுப்பாளராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ தொகுப்பாளர்லாம் இருக்காங்கன்னா சடனாக பேச முடியாது. அவங்க அடுத்த வாரம் நிகழ்ச்சின்னா அது சம்மந்தமான ஆராய்ச்சி செய்வாங்க, கலாய்வு பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட புத்தகம் படிப்பாங்க, அது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து படிப்பாங்க, அது சம்மந்தமான ஆர்டிஐலாம் போட்டு தகவல் அரசுக்கிட்டேருந்து வாங்கி ஒரு டேட்டா பேஸோடு தான் அவங்க பேச வருவாங்க. அதனால தான் அவங்க கருத்துக்கள் எப்போதுமே உயர்ந்து நிற்கிது. ஸோ நம்ம டிவி நிகழ்ச்சிக்கு பேச போகிறவங்க, பொதுவெளியில் பேச போகிறவங்க ஒரு கருத்தை உள்வாங்கி மக்களுக்கு தேவையான ஒன்றா பேசினா நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாகாத மனிதராக நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம அசிங்கப்படுத்த போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாட்டு இன நாய் வேணும், அதை பொருளாதாரமாக மாற்றணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. பொருளாதார ரீதியாக அந்த நாயை ஒரு வளர்ப்பு பிராணியாக மாற்றி அதை மாநிலம் திங்கக்கூடிய நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்யணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நம்ம பொதுவெளியில் இதெல்லாம் காணொலியெல்லாம் நம்ம பகிர்வோம். இது சப்போஸ் பிரபலம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை பற்றி அரசாங்கம் கன்சிடர் பண்ணோம். இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல முடிவெடுக்கும்.
நாட்டு நாய் ரகம் வேணும். அது மனிதர்கள் எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. மனிதர்களின் பொருளாதாரமாக இருக்கும். நாயை சார்ந்து நாம் இருக்கணும், நம்மளை சார்ந்து நாய் இருக்கணும். இதுதான் நம்மளோட கோரிக்கை. நன்றி, வணக்கம்.